அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் தாங்க ஐயா, கருப்பாத்தா வந்திருக்கிறேங்க ஐயா. ஹாய் கருப்பாத்தா, நல்லா இருக்கிறியா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஏங்க ஐயா என்னை கேக்குறீங்க? மாசம் அந்த வீட்டுக்கு தூரம் ஆகும்போது வழி சரியான வழிங்க ஐயா, ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லைங்க ஐயா. அப்படியா? இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாமேயே. என்ன உனக்கு அடி வயிற்று வலி இருக்குதா, தலைவலி இருக்குதா, இடுப்பு வலி இருக்குதா, காலு இந்த தொடை வலி, உடம்பு வலி, இந்த வயிற்று புரட்டி போட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கா? ஐயா, இது எல்லாமே இருக்குது ஐயா, கரெக்டா சொல்றீங்க. அதான் இப்படியெல்லாம் இருக்கும், அதான் நான் கேட்குறேன். இதுக்கு மருந்து தர்றீங்களா ஐயா? எதுக்கு எடுத்தாலும் மருந்து கொடுங்க ஐயான்னு. பாரு, நீங்களே வீட்டிலையே செஞ்சுக்கலாம், சுலபமாக செஞ்சுக்கலாம். ஒன்றும் வேண்டாம். ஒரு கைப்படி முருங்கை இலை எடுத்து வந்து நல்லா இந்த அம்மியில் போட்டு அரைச்சா ரொம்ப நல்லது. அம்மியில் போட்டு அரைச்சா இல்லை கல்வத்தில் போட்டு அரைச்சி சாறு வந்து ஒரு 50 மில்லி எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம். ஐயா, பெருஞ்சீரகம் பண்ணா தெரியலீங்க, என்னங்க ஐயா அது பெருஞ்சீரகம்? பெருஞ்சீரகம்னா சோம்பு. சோம்பா? இப்படி சோம்பா அப்படின்னு கேட்பீங்கன்ட்டு தான் பெருஞ்சீரகம்னு சொல்றது. அந்த பெருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைச்சாரோட பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா அதை பவுட்ரு பண்ணிக்கணும். அது 2 நல்லா கலக்கி அந்த இதையை அப்படியே அந்த இந்த சீரக பெரிஞ்சு சோம்பு இதையை போட்டு நல்லா குடிச்சிடணும். காலையில் வெறுவத்தில் குடிச்சிடணும். இது மாதிரி 9 நாள் பண்ணுங்க, போயிரும். அப்படிங்களா ஐயா? வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.